சாயிரம். கடந்து போனதை நினைத்து கவலையே பட வேண்டாம். கவலை வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்தும் போனது. கடந்து போனதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழலாமே. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும். கவலையே வேண்டாம், எதுவும் கடந்து போகும். இதுவும் கடந்து போய்கொண்டே இருக்கும். மாற்றம் மாறிக்கொண்டுதான் இருக்கும். ஆம் குழந்தையே, வழியே இல்லை, இனி வழியே இல்லை என்று நீ நினைத்த ஒரு பிரச்சனைக்கு புது வழி நாளையே உனக்கு பிறக்கும். நாளையே பெருமகிழ்ச்சி காத்திருக்கிறது என் பிள்ளையே. சந்தோஷமாக இரு. மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம் என்று சிந்தனையோடே உன்னுடைய சிந்தனையை கழிக்க பழகு. எல்லாமே உனக்கு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. வாழ்வில் முடிந்ததை நினைத்து நினைத்து வேதனைப்படாதே. எதுவுமே இங்கு நிரந்தரமல்ல, எல்லாம் சிறிது காலமே. அதுவரை நமது கடமைகளை செய்து கொண்டே இருக்கலாம். சாயப்பா உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். கஷ்டத்தால் கவலைப்பட்டு கொண்டே இல்லாமல் இதை முழுவதுமாக கேட்கலாம். கவலை மறந்து நிம்மதி பெருமூச்சு வாங்கலாம். ஒரு மலையடிவாரத்தில் ஒரு சிறிய காடு ஒன்று இருந்தது. அந்த காற்றுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் மக்கள் மிக சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த கிராமம் காட்டின் அருகாமையில் இருப்பதால் பல உயிரினங்கள் அந்த கிராமத்திற்கு வந்துவிட்டு செல்லும். அப்படி ஒரு நாள் அந்த காட்டில் வசிக்கும் ஒரு பாம்பு கிராமத்திற்குள் நுழைந்தது. அந்த பாம்பு ஊருக்குள் வந்ததை அந்த மக்கள் அனைவரும் சுற்றி இருந்து பார்த்து கொண்டே இருந்தனர். இந்த பாம்பை என்ன செய்யலாம் என்று யோசனையோடும் பார்த்து கொண்டே இருந்தனர். அப்படி யோசித்து கொண்டே இருக்கையில் அந்த கூட்டத்தின் நடுவே ஒரு சிறிய பையன் தைரியமாக அந்த பாம்பை தன் கையில் பிடித்து விட்டான். ஆனால் சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் வேண்டாம், பாம்பை தொடாதே, பாம்பு கொற்றிவிடும், அதை விட்டுவிடு என்று அறிவுரை கூறினார்கள். ஆனால் அந்த சிறிய பையன் எதையுமே காதில் வாங்கி கொள்ளாமல் அந்த பாம்பை பிடித்து விட்டான். உடனே ஊர் மக்கள், நாங்கள் அனைவரும் இந்த இடத்தை விட்டு சென்று விடுவோம், அந்த பாம்பு உன்னை கொல்லத்தான் போகிறது என்று சொன்னார்கள். ஆனாலும் அந்த சிறிய பையன் எதையுமே காதில் வாங்கி கொள்ளாமல் அந்த பாம்பை தைரியமாக பிடித்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் ஊர் மக்கள் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சிறிது நேரம் கழித்து அந்த பாம்பு அந்த சிறுவனின் கைகளை நன்றாக சுற்றி அந்த சிறுவனை கொத்துவதற்கு முற்பட்டது. சீறி நின்றது அந்த பாம்பு. அந்த சிறுவனுக்கு பயம் அதிகமாகிவிட்டது. அந்த பாம்பை மிக இறுக்கமாக பிடித்து கொண்டு விட்டான் அந்த சிறுவன். பல மணி நேரமாக அந்த பாம்பை இறுக பிடித்து கொண்டு அதன் வாயை திறக்க முடியாதபடி இறுக்கமாக பிடித்து கொண்டு நின்றிருந்தான். அதை இறுக்கமாக பல மணி நேரமாக பிடித்து கொண்டிருந்ததால் மிகவும் சோர்வடைந்தான். தான் மிகப்பெரிய தவறை செய்து விட்டதாகவும் அவன் மனதில் நினைத்து கொண்டிருந்தான். அந்த சமயம், இவன் சோர்வாக இருக்கும் சமயம், காட்டு வழியாக ஒருவர் நடந்து வந்தார். இவன் கையில் பாம்பை மிக இறுக்கமாக வைத்திருப்பதை பார்த்து கொண்டே நடந்து வந்தார் அந்த பெரியவர். பார்த்து கொண்டே வந்த பெரியவர் சிறுவனை நெருங்கி, ஏனப்பா இந்த பாம்பை கையில் பிடித்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டார். உடனே அந்த சிறுவன், நான் தெரியாமல் இதை பிடித்து விட்டேன். ஆனால் இப்பொழுது அந்த பாம்பு என்னை கொத்த வருகிறது, சீறிக்கொண்டு என் மேல் பாய்கிறது. அதனால்தான் அது சீர முடியாமல் அதை இறுக்கமாக என் கைக்குள் பிடித்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த சிறுவன் பதிலுரைத்தான்.
நான் என்னதான் அதை இறுகமாக பிடித்திருந்தாலும் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் பெரியவரே என்று மன்றாடினான் அந்த சிறுவன். அவனை பார்ப்பதற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அந்த பெரியவருக்கு. சற்று உன்னிப்பாக பார்த்தார். உடனே அந்த சிறுவனிடம், சிறுவனே, அந்த பாம்பு இறந்து வெகு நேரமாகிவிட்டது, அதை கீழே விட்டுவிடு என்று கூறினார். அந்த சிறுவனால் அந்த பெரியவரின் பேச்சை நம்பவே முடியவில்லை. ஆனாலும் சோர்வாக இருக்கிறதே, இவர் சொல்வது உண்மையாக இருந்தால் என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டே பல நேரம் யோசித்து மெதுவாக அந்த பாம்பை கீழே விடலாம் என்று எண்ணி தன் இறுக்கமான பிடியை சற்று தளர்த்தினான் அந்த சிறுவன். அப்பொழுதுதான் அந்த சிறுவனுக்கும் அந்த ஆச்சரியம் கண்களுக்கு தெரிந்தது. உண்மையாகவே அந்த பெரியவர் சொன்னது போல பல மணி நேரமாக இறுக்கமாக பிடித்திருந்த அந்த பாம்பு இறந்துதான் போயிருந்தது. உடனே அதை கீழேயும் விட்டான் அந்த சிறுவன். பிறகு அந்த பெரியவருக்கு மகிழ்ச்சியாக தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினான் அந்த சிறுவன். நாமும் நம் வாழ்வில் இதே போலத்தான் கவலை, கஷ்டம், வேதனை, சோதனை, பிரச்சனை, துன்பம் என்று இறந்த பாம்பை கையில் வைத்திருப்பது போல் நமக்கு இல்லாத கஷ்டத்தையும் வேதனையையும் மனதில் சுமந்து கொண்டு அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். அந்த கவலையை விட்டுவிட்டால் போதும், அனைத்திலிருந்தும் வெளியே வந்துவிடலாம். மகிழ்ச்சியை நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். கஷ்டத்தின் உச்சியில் இருக்கிறேன், கஷ்டத்தோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கஷ்டத்தின் உச்சத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதைவிட வேறு எனக்கு கஷ்டம் வரவேண்டியதே இல்லை, நான் அனுபவிக்காதது அனைத்தையும் அனுபவித்து விட்டேன் என்று கவலையோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் எப்பொழுதுமே நாம் உழன்று கொண்டே இருக்கிறோம். முடிந்ததை, நம்மை விட்டு சென்றதை, நம் வாழ்வில் நிகழ்ந்ததை பற்றி மட்டுமே வேதனைப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோமே தவிர நன்மையை, சந்தோஷத்தை, பிரகாசத்தை நாம் நினைத்து பார்ப்பது கூட இல்லை. அதுதான் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு. முதலில் முடிந்தது, நம்மை விட்டு சென்றது, நிகழ்ந்தது அனைத்தையும் நம் மனதிலிருந்து தூக்கி எறிந்து விடலாம். வரப்போவதை நினைத்து சந்தோஷமாக மனதை வைத்துக்கொண்டு நிம்மதியாக வாழலாம். கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். நமக்கு வரவிருக்கும் அற்புதமான வாழ்க்கை நம்மை தேடி வரும். சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழலாம். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் உன்னை எளிதாக நினைப்பவர்களையும் எதையெடுத்தாலும் உன்னிடம் குறையை காண்பவர்களையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு. நாம் நினைப்பது நடக்கவில்லை என்றால், நாம் நினைத்தது நிறைவேறவில்லை என்றால், நம் வாழ்வில் நமக்கான நேரம் சரியில்லை என்று நினைப்பதை விட நாம் எடுத்து வைத்த வழி சரியில்லை, நாம் திட்டிய திட்டம் சரியில்லை என்பதை நினைத்துக்கொள். அப்படி இருந்து பார்த்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்பதை சிந்தனை செய்து அதை நினைத்து நாம் வாழ்வதை விட நமக்காக யார் வாழ்கிறார்கள் என்பதை நாம் சிந்தனை செய்வதே இல்லை. நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் செயல் உன்னுடைய எதிர்காலத்தை கட்டி அமைத்து கொண்டிருக்கிறது என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. எது நடந்தாலும் கோபம் கொள்ளாதே, கோபம் படவே படாதே. பொறுமையாக இருப்பதற்கு தான் தைரிய வேண்டும். கோபமாக இருப்பதற்கு எந்த தைரியமும் யாரிடமும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. யார் வேண்டுமானாலும் கோபப்படலாம். ஆனால் பொறுமை சில பேர் மட்டும்தான் இருக்கும். அது உன்னிடம் இருக்கிறது. உனக்காக யாருமே இல்லை என்று ஒரு பொழுதும் நினைத்து விடாதே. யார் சாயிலாவது நான் உன் அருகில் வந்து எப்பொழுதுமே நிற்பேன். வாழ்க்கையில் கொஞ்சம் புதிராக இருந்து பார். எல்லாவற்றுக்கும் உன்னையே தேடுவார்கள். ஆனால் அனைத்திற்கும் தெளிவாக வாழ்க்கையில் இருந்து பார்த்தால் சிலவற்றுக்காக மட்டுமே உன்னை தேடுவார்கள். நடந்து கொண்டிருப்பதையும் உன் வாழ்வில் நான் நடத்தி கொண்டிருப்பதும்
எல்லாமுமே உன்னில் இருக்கும் நான் தான் என்பதை நீ விளங்கிக் கொண்டால் நிச்சயமாக நீ நினைக்கும் நேரத்தில் என்னை உன்னால் பார்க்க முடியும். நான் தான் எல்லாமுமே, என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நான் என்ற அகங்காரத்தை நீ விட்டொழித்தால் அடுத்த நொடியே நான் உன் கண்முன் வந்து நிற்பேன். ஆத்மஸ்வரூபமாக நான் உன் அருகில் இருப்பேன். கடவுள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது கலங்கி விடாதே. கஷ்டம் வந்து விட்டதே நம் வாழ்க்கையில் என்று துவண்டு விடாதே. கஷ்டம் வருவதே உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள். கஷ்டத்தில் உனக்கு கிடைக்கும் அறிவுரைகளையும் அந்த கஷ்டத்தினால் உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொண்ட சூழ்நிலையாலும் தான் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல அற்புதங்களும் பல ஏற்றங்களும் நிகழும் என்பதை தெளிவாக புரிந்து கொள். இறைவன் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதற்கு உனக்கு உன்னை சோதிப்பதற்கல்ல. எவ்வளவு கஷ்டங்களை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும், அந்த கஷ்டத்தையெல்லாம் மீண்டு எப்படி நீ வருகிறாய் என்பதை பார்ப்பதற்காகத்தான் கஷ்டம் உன்னை தேடி வருகிறது. எனவே கஷ்டம் வந்துவிட்டதே என்று கலங்காதே. அந்த கஷ்டத்தை எப்படி எதிர்நோக்கி தைரியமாக முன்னேற வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் பிரகாசத்தை காணலாம். மற்றவர்கள் வாழ்வை பார்த்து ஏக்கப்படாதே. உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை பார்த்து சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். உன்னிடம் இருப்பது உன் வாழ்க்கைக்கு மிக சந்தோஷமாகவும் இருக்கும்படி பார்த்துக்கொள். உனக்கு எல்லாமே மிக அருமையாகவே கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் அது கூட இல்லாமல் இங்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கஷ்டத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாம் கிடைத்த உனக்கு ஏன் மனதில் இத்தனை வெறுப்பும் இத்தனை போராட்டமும் இத்தனை குழப்பமும்? இறைவனுக்கு எப்பொழுதுமே நன்றி சொல்லிக்கொண்டே இரு. ஏனென்றால் இந்த வாழ்க்கையை உனக்கு பரிசாக அளித்த இறைவனுக்கு தெரியும் உனக்கு என்ன, எப்பொழுது, எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று இறைவனுக்கு தெரியும் தானே. சில நேரம் கோபமான கேள்விகளை கேட்கும் போது கூட கோபப்படாமல் அமைதியாக இருப்பவர்களை பார்த்து அவர்கள் தைரியமில்லாதவர்கள் என்று நினைத்து விடாதே. கோபப்பட தெரியாமல் அவர்கள் கோபப்படாமல் இல்லை. அவர்கள் கோபத்தை விட உன்னுடைய உறவை, உன்னுடைய அன்பை, உன்னுடைய பாசத்தை மிக முக்கியமாக கருதுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். இப்படிப்பட்டவர்கள் உன் அன்பை உண்மையாக உணர்ந்து கொண்டவர்கள், உன்னுடைய பாசத்தை முழுமனதாக ஏற்றுக்கொண்டவர்களை உன் வாழ்வில் விட்டு விடாதே, அலைக்கழிக்க விடாதே. அவரவர் வாழ்க்கையை சீரமைத்து கொள்ள அவரவராலேயே முடியும். அப்படி எண்ணங்களால் நம் வாழ்க்கையை நாமே சீர்படுத்தி கொள்ளலாம். நம் எண்ணம் போல்தான் நம் வாழ்க்கையும் அமையும். எண்ணம் நன்றாக இருந்தால் வாழ்வும் மிக நன்றாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். எப்பொழுதும் நல்ல எண்ணங்களே நினைத்து கொண்டிருக்கலாம். நல்ல எண்ணங்கள் போல் நம் வாழ்வில் எப்பொழுதும் பிரகாசமான வாழ்க்கையே இருக்கும். இது சாயி ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் யாரும் கஷ்டப்படவோ வேதனைப்படவோ கோபப்படவோ நான் விட்டுவிட மாட்டேன். நீ நினைத்ததை நினைத்ததற்கு மேலாகவே உனக்கு வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன். ஏனென்றால் இது உன் சாயி ராஜாவின் ராஜ்யம். என் ராஜ்யத்தில் யாருக்கும் கவலை என்பது துளி கூட இருக்காது. கஷ்டம் என்பது வரவே வராது. துன்பம் என்பது மற்றவர்களையோ உன்னையோ உன் எண்ணத்தால் நீ உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க முடியும். உன் எண்ணம்தான் உன் வாழ்க்கையை மாற்றுமே தவிர உன்னுடைய செயல்கள் எதுவுமே, அதுவும் எதிர்மறையான சிந்தனைகளும் எதிர்மறையான செயல்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நல்ல வழிக்கு அழைத்து செல்லாது. உன்னுடைய உண்மையான எண்ணங்களும் நேர்மறையாக இருக்கும் உன்னுடைய மனதும் நிச்சயமாக உன் வாழ்வில் உயரத்தில்தான் கொண்டு சேர்க்கும் உன்னை. சில நிமிடங்களை மறக்கவும் சில நிமிடங்களை
கடந்து போகவும் கற்றுக்கொண்டால் போதும். வாழ்க்கையில் நிம்மதி எப்பொழுதுமே நிலைத்தே இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பதால் எதுவுமே மாறிவிடவில்லை. முடிந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டே இருப்பதாலும் யோசித்து கொண்டே இருப்பதாலும் எதுவுமே மாறிவிடப் போவது அல்ல. வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டே இருப்பதால் வருவது வராமல் போய்விடுமா? வருவது நிச்சயமாக வந்துதான் தீரும். நமக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக நமக்குத்தான் வருமே தவிர, இவர்கள் வேதனைப்படுகிறார்களே என்று மற்றவர்களுக்கு அது செல்லவே செல்லாது. எது வந்தாலும் தைரியத்தை இழக்காமல் இரு. என் ராஜ்யத்தில் யாருக்கும் கஷ்டம் என்பதே இருக்காது. நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். கவலைப்படாதே என் பிள்ளையே. சாயிநாதரே, நீங்கள் சொல்வது போல என் வாழ்க்கையில் எப்பொழுது மாற்றங்கள் நிகழும்? என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்து நான் எப்பொழுது நிம்மதியாக வாழப்போகிறேன் என்று என்னிடம் கேட்பதற்கு பதிலாக என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துவிட்டது. என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்து நான் இப்பொழுது சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீயே உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சிந்தனை போல் உன் வாழ்க்கையும் அப்படியே ஆகிவிடும். எண்ணம் போல்தான் வாழ்க்கை எப்பொழுதுமே இருக்கும். உன்னுடைய எண்ணத்தை முதலில் தெளிவாக வைத்துக்கொள். தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நடக்குமா நடக்காதா என்று கேட்காதே, நடக்கும் என்று நம்பு. கிடைக்குமா கிடைக்காதா சாயிநாதரே என்று கேள்விக்குறியோடு என்னை பார்க்காதே, கிடைக்கும் என்று நம்பு. நீ அனுபவித்து வரும் கஷ்டமும் துயரமும் உன்னை முழுவதும் வீழ்த்தி விடாதபடி இதுவரைக்கும் நான் தான் உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்கவும் நான் தயாராகிவிட்டேன் குழந்தையே. இதுவரைக்கும் நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட சூழ்நிலைகள், சோதனைகள் அனைத்தும் மாறப்போகிறது குழந்தையே. சாயிநாதரே, நீங்கள் தினமும் சொல்லும் வார்த்தைகள் என் மனதிற்கு ஆறுதலாகத்தான் இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாறுதல்களுமே இதுவரை நடக்கவே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா என் தங்கமே? கவலைப்படாதே, வேதனைப்படாதே என் பிள்ளையே. உன்னுடைய நலம் விரும்பியான உன் அப்பா உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன். இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நிகழும். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. என்னுடைய இந்த வாக்கானது உன் மனதை தேத்துவதற்காக சொல்லும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல குழந்தையே. இதுதான் சத்திய வாக்கு, இதுதான் தெய்வ வாக்கும் கூட. இது நிச்சயமாக நடந்தே தீரும். ஏற்கனவே உனக்கு நான் வாக்கு கொடுத்தபடி உன்னுடைய பிரார்த்தனைகளை நான் செய்து கொடுக்க போறேன். உன்னுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். நீ என் மேல் வைத்த முழு நம்பிக்கையும் உனக்கான நல்லதை நான் செய்து கொடுத்து உன்னிடம் என்னை நிரூபிக்கப் போகிறேன் குழந்தையே. இன்னும் சிறிது காலம் பொறுத்திரு குழந்தையே. உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து உன் வாழ்வை மிக பிரகாசமான வழிக்கு கொண்டு செல்வேன். பிரகாசமான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். அதிசயத்து உன் வாழ்க்கையே நீ அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறேன் உன் சாயிதேவா. உன்னுடைய குடும்பம், உற்றார் உறவினர், உன் சுற்றத்தார்கள், உன்னுடைய தொழில், உன்னுடைய வாழ்வு அனைத்துமே மிக சுகமாக இருக்கப் போகிறது. வளமாக மாறப்போகிறது. நல்லதே நடக்கும் குழந்தையே. மனம் தளராமல் தைரியமாக இரு. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் நிச்சயமாக வந்தே தீரும். பிறருக்கு உதவி செய்ய, பிறர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கரம் கொடுக்க நீ தயாரானால் உன்னுடைய கரத்தை பிடிக்க இறைவன் எப்பொழுதுமே தயாராகவே இருப்பார். குழந்தையே, எப்பொழுதுமே குருவுக்கு சேவை செய்து அவருடைய பாதங்களையே நாடி இரு. அப்பொழுது உன்னுடைய அனைத்து பாவங்களும் உன்னை விட்டு விலகி மறைந்து போகும். உன் சாயப்பாவே கதி என்று இருக்கும் உன்னை நான் எப்படி தனியாக விட்டு விடுவேன் குழந்தையே? நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் வந்தே தீரும். அந்த மாற்றத்திற்கான முதல் அறிகுறியாகத்தான் இப்பொழுது உன் கண்ணில் இந்த பதிவு பட்டிருக்கிறது. நல்ல வாக்கை நீ கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். அதற்கான முதல் அறிகுறி என்று நினைத்துக்கொள்.
உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே நல்லது நடக்கப் போகிறது. நடப்பது அனைத்தும் நல்ல விதமாகவே இருக்கப் போகிறது குழந்தையே. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. இந்த வாழ்க்கையே எனக்கு எதற்கு என்று நீ சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் விரக்தியை கண்டுவிட்டாய். அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக, ஆனந்தமாக, நிம்மதியாக நீ வாழும் நேரமும் வரத்தான் போகிறது. அதை நீ பார்க்கத்தான் போகிறாய். ஒரு மாற்றம் நிச்சயமாக உன் வாழ்வில் வந்தே தீரும். இது சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். உனக்கானதை பார்த்து பார்த்து உன் சாயி தேவா தயார் செய்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. இன்னும் சிறிது காலத்தில் உனக்கானது உன் கையில் வந்து சேரும். அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையை உன் சாயி தேவா நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே. வீணாக உன் மனதை போட்டு எதற்குமே குழப்பிக் கொள்ளாதே. மாற்றம் வரும். அதுவும் அதிரடி மாற்றமாக இருக்கும். அதுவும் நிரந்தர மாற்றமாக இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஒரு செயலை, ஒரு முடிவை, ஒரு வாக்கை உன் சாயப்பா சொல்கிறார் என்றால் நிச்சயமாக அது தவறுதலாக வரவே வராது. முடியும் காரியமாகத்தான் இருக்கும் உன் சாயப்பா நாவிலிருந்து வரும் வாக்கு. நீ எப்பொழுதும் நம்பிக்கையை இழக்காமல் என்னுடைய நாமஸ்மரணத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு. உனக்கான ஒரு திட்டம் நான் வைத்திருக்கிறேன். அந்த திட்டப்படிதான் இதுவரை உன் வாழ்வு மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. சில நேரம் சில கஷ்டங்களையும் அனுபவித்தாய். அந்த கஷ்டங்கள் உன்னை கண்ணீர் சிந்த வைக்க அல்ல குழந்தையே, உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உன் வாழ்க்கையை என்ன என்று உனக்கு புரிய வைக்கத்தான் அந்த கஷ்டம் உன்னை சூழ்ந்து வந்தது என்பதை புரிந்து கொள். இனி என் திட்டப்படி உன் வாழ்வு மிக நன்றாகவே மாறும். மிக நன்றாகவே மாறி உன் வாழ்வில் சந்தோஷம் பெருகிக் கொண்டே இருக்கும். நிச்சயமாக ஒரு மாற்றம் உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும். சரியான நேரத்தில், சரியான தருணத்தில் அந்த திட்டத்தை நான் உனக்காக ஏற்படுத்துவேன். திட்டத்தை எதிர்நோக்கி காத்திரு. எப்பொழுதுமே என் மீது நம்பிக்கை வை குழந்தையே. அந்த நம்பிக்கையே உன்னை உன் வாழ்வில் கரை சேர்க்கும். மிக பிரகாசமாக நான் சிலவற்றை உனக்கு தாமதமாக தருகிறேன் என்றால் அது மிக தரமானதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். ஏதாவது கிடைக்க தாமதமாகிறது என்றால் அதற்கான இரட்டிப்பு பலன்களோடு உனக்கு மகிழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் நீ ஏற்படுத்தப் போகும் அனைத்து சிக்கல்களிலிருந்தும் வெளிப்படப் போகிறாய். உனக்கான மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை விட்டு வேறு யாருக்கும் செல்லாது குழந்தையே. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை. எப்பொழுதும் அவர்களை விட்டு விலகி சென்றதும் இல்லை. நான் இருக்கிறேன் குழந்தையே, எதற்குமே அஞ்சாதே. இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்தும்படி பேச நினைக்காதே. எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு.